Hello students, welcome to Hiba Max 10 Standard Max Chapter 8 Statistics and Probability Exercise 8.1 14th question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15. 100 candidatesனா number of observation வந்து 100, mean முதல்ல கொடுத்திருக்கனால 60 வந்து mean, 15 வந்து standard deviation. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு அப்சர்வேஷன் தப்பாக எழுதிட்டாங்க. 45க்கு பதிலாக 40யும் 72க்கு பதிலாக 27ம் மாற்றி எழுதிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தப்பாக இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த கரெக்ட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு சம், அதிகமாக கேட்குவாங்க இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சொல்யூஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதிடலாம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கேபிட்டல் N is equal to 100. இப்போ மீன்லாம் எழுதும் போது ராங் கரெக்டுன்னு எழுதிக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். ராங் மீன் 60. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இங்கேயும் ராங் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 15. இப்போ இதை நம்ம மாற்றணும். இப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீனோட வேல்யூ வச்சுட்டும் என் வேல்யூ வச்சுட்டும் அதை கண்டுபிடிக்கணும். மீன் W எழுதுகிறேன் ராங்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். இப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ தெரியும். மீன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். மீனோட வேல்யூ 60, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியாது. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 100 தெரியும். இப்போ 100 இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாமா? 60 into 100 is equal to summation of x. Therefore 6000 is equal to summation of x. இது வந்து ராங் சம்மேஷன் இல்லையா? கரெக்டான டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்ட் டோட்டல், அதாவது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 6000. இதில் ஃபஸ்ட்டு எது கரெக்டோ அதை ப்ளஸ் போட்டு எழுதணும். 45 கரெக்டு, தப்பான வேல்யூவை மைனஸ் போட்டு எழுதணும். ப்ளஸ் கரெக்டான வேல்யூ என்னது? 72, தப்பான வேல்யூ 27 எழுதியிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். 6000 ப்ளஸ் 45ல் 40 மைனஸ் பண்ணால் 5, 72லேருந்து 27 மைனஸ் பண்ணால் 45, 45 + 5 50, 50 + 6000 6050. இதுதான் கரெக்ட் டோட்டல். இப்போ இந்த கரெக்ட் டோட்டல் வச்சு கரெக்ட் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் பக்கத்தில் இந்த கரெக்டு ராங் அதெல்லாம் எழுதணும், சரிங்களா? கரெக்ட் மீன் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். x bar is equal to 6050 divided by 100. ஸோ மீனோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, கரெக்ட் மீனோட வேல்யூ 2 0 தான், 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 60.50. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 எழுதினாலும் ஒன்று தான், எழுதலனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு எழுதலாம். கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? 15. இது வந்து தப்பானது, சரியா? இப்போ இதை நான் கரெக்டானதாக மாற்ற போகிறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னென்னு எழுதலாம். ராங் W எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்குள்ளே இதை எழுதிடலாம். இப்போ சம்மேஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? கொஷனில் 15 கொடுத்துருந்தாங்க. ரூட்குள்ளே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் தெரியாது, n 100ன்னு தெரியும். மைனஸ் இப்போ சம்மோட வேல்யூ என்னன்னு தெரியும். இது வந்து ராங், ஸோ ராங்கோட வேல்யூ தான் எழுதணும். 60.5 எழுதக்கூடாது, சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். இந்த வேல்யூவில் பாருங்கள், இது ஒன்று தான் அன்னோன், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட். அப்போ என்ன பண்ணணும்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் த சைட்ஸ். டேக்கிங் ஸ்கொயர் on
போத் சைட்ஸ். அப்போ 15 மேலே ஸ்கொயர் வரும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் 6 6 ஆர் 36 அந்த 2 0 அப்படியே எழுதிடலாம். ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணலான்னா இந்த 3600 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி 15 ஸ்கொயர் 15 × 15 எவ்வளோ 225 ப்ளஸ் 3600 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணலாமா? 3600 225 5283 3825. இப்போ டினாமினேட்டரில் இருக்க 100 நியூமரேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 100ஆல் மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. லாஸ்ட்டில் 2 0 எடுத்துகிட்டா போதும். 3825 இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கரெக்டட் வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்ட் வேல்யூன்னு கூட நம்ம எழுதலாம். கரெக்டட் வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ 382500 ப்ளஸ் கரெக்டான வேல்யூ எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணணும், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் தப்பான வேல்யூ அதோட ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்டான வேல்யூ எவ்வளோ 72 ஸ்கொயர் மைனஸ் தப்பான வேல்யூ என்ன 27 ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதணும். 382500 45 × 45 வேல்யூ என்னென்னா நான் ஆல்ரெடி சைடில் செஞ்சுட்டேன். 2025 மைனஸ் 40 வந்து 4 4s are 16 2 0 எழுதிக்கலாம் ப்ளஸ் 72 5184 மைனஸ் 27 வேல்யூ 729. கிளியரா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மைனஸ் இருக்குது அதை பண்ணலாம். 382500 5202 4815 9 10 பேலன்ஸ் 1 7 9 8 3 389709 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் போதும் 2329. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 387380 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட கரெக்டட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சின்னு எழுதுகிற கரெக்டுன்னு இருக்குது. கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ கரெக்டாக எழுதுனதை எடுத்துக்கணும். 38730 டிவைடட் பை 100 இப்போது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மீனுமே கரெக்டானது தான் எடுக்கணும். இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 60.50 வரும், நம்ம எழுதலனாலும் பரவாயில்ல, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கேன்சல் ஆகிடும். இப்போ டிவைடட் பை 100னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாலே போதும். 3873.80 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோன்னா 6 இருக்குது, அப்போ 36 60.25 இதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. நெக்ஸ்ட் டைமில் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோன்னா 213.55 கிடைக்கும். இப்போ இதை ரூட் எடுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். 213.55 ரூட் எடுக்கலாம். ரெண்டு நம்பர் எடுத்துடலாம். இப்போ 1 1s are 1 பேலன்ஸ் 1 இருக்குது. 2 நம்பர் இறக்கணும், இன்ட்டு 2 பண்ணும். 2 1s are 2. லாஸ்ட்டில் 3 இருக்குது, இங்கே 11 வருது, அப்போ நம்ம 4 எடுக்கலாம். 4 4s are 16 பேலன்ஸ் 1. 4 2s are 8 + 1 9. இது 10 ஆகிடும், இது 13 ஆகிடும். 7 1 பேலன்ஸ் இருக்கிற 2 நம்பர் 5 5. இப்போ மேலே 14 இருக்குது. 14 × 2 28. 28 இருக்குது. 5 எடுத்தால் 10 தான் வரும். அப்போ 6 எடுத்து பார்க்கலாம். 6 6 are 36 பேலன்ஸ் 3. 48 14 50 51 1 பேலன்ஸ் 5. 6 2s are 12 13 14 15 16 17. இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணலாம். இது 15 ஆகிடும், இது 4 ஆகிடும்.
93. இப்போ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே 3 நம்பர் தள்ளி இருக்குது. ஸோ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு 2 0 எடுத்துக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது 12 9 2 146 மல்டிபிள் பண்ணால் 292 கிடைக்கும். 1 தான் பண்ண முடியும், ஏன்னா 2 பண்ணால் 4 ஆகிடும். ஸோ நம்ம வந்து 1 டைம் தான் எடுக்க முடியும். அப்போது 2921. இப்போ பேலன்ஸ் இது 10, இது 9 ஆகிடும், இது 8 ஆகிடும் இல்லையா. 9 7 மறுபடியும் இதை சால்வ் பண்ணோம். 2 1 9. 2 டெசிமல் பிளேஸ் கிடைச்சனால இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்சர் 14.61. இதுதான் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ. ஃபைனலாக சொல்யூஷனில் கரெக்ட் மீன் என்ன, கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு எழுதிடலாம். கரெக்ட் மீனோட வேல்யூ என்ன, 60.5. கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ என்னென்னா 14.61. ஸ்கொயர் ரூட் மெத்தட் மட்டும் கவனமாக பாருங்கள். இதில் லாஸ்ட் ஆன்சர் நம்ம தப்பு பண்ணாலும் மார்க் லெஸ் ஆகும். கால்குலேஷன் பார்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.